ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியான விஷயங்கள் தான் பொதுவாக நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம், இதை பற்றி பேச வேணாம் நினைச்சாலும் டெய்லி இதை பற்றி அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஏன் இதை இவ்வளோ பெருசாக்கிக்கிட்டே இருக்கீங்க? நாட்டு நடப்பெல்லாம் மீறி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனனி, என்ன நினைக்கிறீங்க நீங்க? நானும் அதே தான் நினைக்கிறேன். எக்ஸ் தளத்துல ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம், ஒரு சின்ன சண்டை, ஒரு வாய்க்க தகராறு தானேப்பா. ஆமா, கரெக்ட், வாய்க்க தகராறு தான் அது. இதுல என்னப்பா இருக்கு? நம்மலாம் நம்ம மண்டையை போட்டு இவ்வளோ கசக்கிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் சின்ஸ் நம்மளும் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கோம், ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, குக் வித் கோமாளி அதோட டிசைனே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது. ஒருத்தர் கலாய்ச்சே இருப்பான்னு வச்சுங்களேன், ஃபுல்லாவே கலாய்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு எல்லையே இருக்காது. என்ன நம்ம யூஸ் இப்படி அசிங்கமா திட்டுறீங்களே, யாருக்குமே ஒரு கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு யோசித்தா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வந்திருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை. ஆமாம், ஆக்சுவலி இது ரெண்டு விதமாக பார்க்கணும். என்னன்னா, லைக் புல்லிங், ஒருத்தங்களை வந்து அவங்கள ஹர்ட் பண்ற அளவுக்கு புலி பண்றது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷோஸ் இருக்கிறது சரியில்லை. அது வந்து ஒரு கோவிட் டைம் எல்லாருமே வந்து தனிச்சு இருக்கும் போது ஏதோ நம்ம பார்த்து ரிலாக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அக்செப்டபிளா எடுத்துக்கிட்டோம். கோமாளி ஷோல மோஸ்டா எல்லாருமே புலி பண்ணுவாங்க. ரீசன்ட் டைம்ல வர்ற எல்லா ஹிட்டான ஷோவும் பாருங்களேன். ஐ மீன் குக் வித் கோமாளியா இருக்கட்டும், ஈவன் விஜய் சித்து வந்து ஒரு டிராவல் லாக் மாதிரி போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பயங்கரமா அவர் வந்து திட்டிகிட்டே இருப்பார் காமெடிங்கிற பேரில். ஓகே, அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் கோவிட் வந்து நமக்கு எல்லோரும் மனநலம் இருந்துச்சு, அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுங்கள். ஆமாம், ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா, பிரியங்கா ஏற்கனவே பிக் பாஸ்ல அவங்க யாரு, லைக் அவங்களோட கேரக்டர் என்ன எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆன் ஸ்கிரீன் பிரியங்கா வேற, ஆஃப் ஸ்கிரீன் பிரியங்கா வேற, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்றது கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்களா பிக் பாஸ்ல. அது ஒரு மாதிரி இந்த கூல்னஸ் அங்க இல்ல பிக் பாஸ்ல. கண்டிப்பா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை ஒரு ஆங்கரா இருக்காங்க. ஷார்ட் டெம்பர் சொல்ல முடியாது பாப்பா. என்னன்னா, நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது ரெண்டு பேரையுமே சொல்றேன். அவங்க வந்து கோமாளியா இருக்கும் போது கண்டிப்பா அவங்க வந்து பாய்ஸ்க்கு ஈக்குவலா வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அவங்களும் மத்தவங்கள நிறைய கிண்டல் பண்ணிருக்காங்க. அவங்கள மத்தவங்க கிண்டல் பண்றதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்காங்க. என்னன்னா, நான் மீடியால பாக்குறது ஒரு ஃபீமேல் வந்து ஜோக்ஸ் பண்றதோ அவங்க மேல இது பண்ற ஜோக்ஸ வந்து ஈஸியா எடுத்துக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். ஆன் ஸ்கிரீன்ல முக்கியமா அது மென்னுக்கு ஈஸியா போயிடுது, தட்டி விட்டுட்டு போயிடுது. அப்பெல்லாம் நீங்க அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் எங்களுக்கும் வெக்கமான சூடு இதெல்லாமே இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு வந்து அது பட்டுச்சு. ஏன்னா சுனிதாலாம் அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியர் அதை வச்சுதான் ஜோக்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஆனா மணிமேகலை இதெல்லாம் பிரேக் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ நான் நினைச்சேன் பரவாயில்லையே, இதெல்லாம் பிரேக் பண்ணி பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூ டேலண்ட்ஸும் வந்தாங்க குக் வித் கோமாளியில. ஆனா இப்போ இந்த பிரிஞ்ச போது அவங்க எல்லாம் சன் டிவிக்கு போயிட்டாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு சிலர் தான் ரீட்டைன் ஆனாங்க. சோ மணிமேகலையே பாத்தீங்கன்னா, நான் இனிமே கோமாளியா இருக்க மாட்டேன், நான் ஆங்கரா தான் வருவேன். வந்தா அவங்க பாதியில தானே போனாங்க லாஸ்ட் டைம். ஆமா, பாதி போயிட்டு இருக்கும் போதே இனிமே நான் கோமாளியா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, குவிட் பண்ணாங்கல்ல. ஆமா, சோ ஒரு ஆங்கரிங் பொசிஷன் கொடுத்தனால தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது திரும்ப அந்த பொசிஷனுக்கே எனக்கு போட்டியா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஈகோ ஹர்ட் தான். இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் த இயர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே கேஷுவல் ஆயிடுவாங்க. ஆனா இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாப், நிறைய இன்சிடென்ட்ஸ் இதுக்கு முன்னால விஜய் டிவில இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்றீங்களா? இதெல்லாம் நான் உன்னை பத்தி அசிங்கமா பேசுது, நீ என்ன பத்தி கேவலமா பேசுது, இதெல்லாம் ஷோக்கா பண்ற கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு. விஜய் டிவின்னு இல்ல, இது எல்லா கார்பரேட் ஆஃபீஸ்லயும் நடக்குது. நீங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் 5 தடவையாவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல நீ சொல்றது எனக்கு ஓகே. ஐ மீன் இப்ப இருக்க கார்பரேட் கல்ச்சர்ல ஒரு டீசிங் இல்ல ஜாலியா பேசுது எல்லாமே ஃபன்னு சொல்லி போயிடும், கடந்து போயிடுறோம். பட் இப்ப இருக்க ரியாலிட்டி ஷோல உருவக்கேளிகள் பண்றது, ரொம்ப பர்சனலா பேசிக்கிறது. ஒரு தடவை தீபா அவங்க வந்து கூட டென்ஷன் ஆன மாதிரி டக்குன்னு ஆனாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உருவத்தை யாரோ கிண்டல் பண்ணும்போது அது குரோஷி யாரோ சொன்னா பண்ணாங்க. ஸோ உருவக்கேலி வந்து ஒரு இதுக்கு மேல இருக்க முடியாது, ஐ மீன் அது பொறுத்துக்க முடியாது. பட் இந்த ஷோல அது எல்லாமே சகஜம். ரொம்ப கேவலமா ரொம்ப அசிங்கமா எல்லாமே பேசிக்கிறாங்க. மீன்ஸ் அது ஃபன்னு தான் வச்சுக்கலாம். யாருக்குமே மனசுல அடி மனசுல அந்த ஒரு காயப்படுத்துங்கிற தாட்டு கிடையாது. சிரிக்க வைக்கணும், எல்லாரும் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கோமாளி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதான் இந்த ப்ரோக்ராமோட பெரிய ஹிட், ஸ்கிரிப்டே இல்லாம ஹிட்டான ப்ரோக்ராம். ஆனால் மணிமேகலை ஏன் போனாங்க? அவங்க சொல்கிற காரணம் வேற மாதிரி இருக்குல்ல. இந்த கேலி கிண்டலை தாண்டி பிரியங்கா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்ல பாப்பா, அது நீங்க நிறைய வாட்ச் பண்ணதில்ல, நான் பார்த்திருக்கேன்றதுனால நான் சொல்றேன். என்னன்னா லைக் ஒரு சில இன்ஸ்டன்ஸ் ஒரு சீஃப் கெஸ்ட் வரும்போதோ இல்ல ஜட்ஜஸ் வந்து இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, நானும் அந்த இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு பிரியங்கா ஒரு வாட்டி வந்து செஞ்சு காமிச்சாங்க. அண்ட் அப்ப கூட அது ஸ்போர்ட்டிவா அப்படியே எடுத்துட்டு போன மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் திவ்யா துரைசாமி வந்து எலிமினேட் ஆனும்போது அவங்க வந்து பிரியங்காவை பத்தி நிறைய பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சோ அப்போ வந்து பிரியங்கா ரியாக்ட் பண்ணிட்டு அவங்களும் நானும் திவ்யா பத்தி ஒரு சில விஷயம் சொல்லணும். ஏன்னா பிரியங்காக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணி இத்தனை வருஷமா அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, முடியல. ஆமா, அது வந்து சீசன்ல நடக்கும் தான், அது மனித இயல்பு. சோ அவங்க அந்த மாதிரி பேசி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது, ஆங்கரிங் பண்ண வாயும் சும்மா இருக்காது சொல்லுவீங்க. ஆமா. சோ அப்ப வந்து மணிமேகலை வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு, இல்ல நீங்க வந்து இந்த இடத்துல பேச தேவையில்ல, ஆங்கர்ஸ் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி அப்ரப்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ இது பிரியங்காக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, செட்ல எல்லாரும் முன்னாடியும் கேமராமேன் டைரக்டர் எல்லாருக்கும் முன்னாடியும் எதுக்கு திடீர்னு அப்படி இன்சல்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் சாரி சொல்லணும்னு சொல்லல, பட் பிரியங்கா நீங்க பேசலாம் அப்படின்னு அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு பிரியங்கா சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷூட்லயும் மணியும் வந்துட்டாங்க. அந்த ஷோவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மணி இருக்காங்க, ஆனா வந்து காஃப் பண்ற மாதிரி உடம்பு முடியாத மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸா இருக்காங்க. ஷெஃப் தாமும் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. ஆனா வந்து பிரியங்கா வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மணிக்கு வந்து பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. என்னங்க இது? இல்ல அவங்களுக்கு பிரியங்காக்கு என்னன்னா, நீங்க எல்லாரும் முன்னாடி தானே என்ன பேசக்கூடாது சொன்னீங்க, அதை வந்து நீங்க திரும்ப எல்லாரும் முன்னாடி அக்னாலேஜ் பண்ணணும். அப்போ எனக்கு திரும்ப இது தப்பு மாதிரி தான் தோணுது. ஒரு ஆங்கர் தான் அங்கே வந்து ஷோ நடத்துகிறோம்னு வச்சுங்களேன், என்னதான் பின்ன பேக் எண்ட்ல இருந்து என்ன முன்ன இது மூலயமா முன்ன கால் பேக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயர்லெஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஆங்கர் தான் ஷோ டைரக்டர் மாதிரி அங்கே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அப்போ அவங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்றது ஓகே, இதை வந்து மற்றவங்க மூலியமா சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறது தப்பு இல்லை, அது ஒரு மாதிரி ஆயிரும்ல. அப்ப எனக்கு மத்தவங்க எல்லாம் சொல்லி நீ சொல்லுக்கிறது சாரி கேட்கற மாதிரி தான், அது கிட்டத்தட்ட சாரி கேட்கற மாதிரி தான். நீ தானே பேசக்கூடாதுன்னு சொன்ன, அப்ப நீயே பேச சொல்லு அப்படின்னா என்ன வந்து இழுக்கிறாங்க. அதான் ஈகோ. அதான் சொல்றேன், ஒரு ஈகோ, ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான் இது ரெண்டு பேருக்குமான இடையிலான விஷயம். ஆனா இது வந்து என்னன்னா, மணிமேகலை வந்து அங்க இருந்து நான் கிளம்பிட்டாங்க போல இருக்கு, நான் இனிமே பண்ண மாட்டேன், கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு போஸ்டும் போட்டுட்டாங்க, ஒரு வீடியோவும் போட்டுட்டாங்க. அவங்க டைரக்டா பேரே சொல்லனாலும் இந்த ஷோல ஒரு ஆங்கர்னு சொல்லிட்டாங்க, தெரிஞ்சிச்சு. அவங்க அப்படி போட்டதுதான் பெரிய வைரல் ஆச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னால. அப்புறம் இந்த 4 நாள் சைலண்ட், இந்த 4 நாள்ல நடந்தது என்னன்னா, பிரியங்காவை நிறைய பேர் ட்ரோல் பண்ற மாதிரி வீடியோ போட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க பர்சனல் லைஃப் சொன்னது, அவங்க ஒரு சேனல்ல வந்து ஆங்கரா இருந்தாங்க, ஒரு மியூசிக் சேனல்ல, அதுல இப்படிலாம் பண்ணாங்க அப்படிலாம் பண்ணாங்க, யூடியூபர்ஸ் ஈவன் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம், அது இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுல, ஒருத்தர் பயங்கரமா ட்ரோல், அதை அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி. எனக்கு அதை ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா. பிரியங்காவோட பர்சனல் இதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்த கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சைடு கேட்டு முடிவெடுக்க முடியாது. பிரியங்கா இப்போ வரைக்கும் பேசவே இல்லை, ஆனா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப எல்லாரும் வெளியே வந்து பேசிருக்காங்கல்ல, புகழ், குரோஷி. இல்ல புகழ் வந்து நியூட்ரலா தான், அவங்க கிட்ட கேளுங்க, இது எதுக்கு எல்லாருமே வந்து மைக் எடுத்துட்டு வந்து பேசுறீங்க, இது ரெண்டு பேருக்குமான விஷயம்னு புகழ் சொன்னாரு. மாகாப்பா அப்படிதான் சொல்லியிருக்காப்ல. மாகாப்பா வந்து ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க அடிச்சு போட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டாப்ல. அவர் இன்னும் ஃபன்னியா சொன்னார், 2 காட்டுக்குள்ள போவோம் 2 யானை அடிச்சிட்டு இருக்கு, அப்ப நடுவுல போய் நீங்க நசுங்க சொல்றீங்களா, நல்ல வேலை யானைன்னு சொல்லிட்டா கொஞ்சம் கௌரவமா போச்சு அப்படின்னு சொன்னாரு. எனக்குமே நீங்க சொன்ன பாயிண்ட் தான் தோணுச்சு, லைக் யாரையுமே இப்போ இது வந்து கார்பரேட்ல கூட நடக்கும், ஒரு 2 பேருக்கு ஒரு சண்டை அப்படின்னா இந்த சைட் சப்போர்ட்டர்ஸ் உடனே ஆப்போசிட் பர்சனை வந்து உடனே அவங்க பர்சனல் லைஃப் எழுத்துருவாங்க, உடனே நீங்க எப்படி லேடர்ல ஏறி வந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட இதுவே குறைச்சிடுறது. எப்படி அது அவங்களோட பர்சனல் அவங்க திறமைனால உனக்கு வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டா கேவலப்படுத்தி தப்பு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஷாக்கிங்கா இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே தமிழ் பெண்ணா அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றது, ஈவன் அவங்க காஸ்ட் பத்தியும் கூட போட்டுருந்தாங்க, இவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம இவ்வளவு வளர்ந்துட்டோம், பெண் சுதந்திரம் பத்தி பேசுறோம், எல்லாரும் வந்து ஈக்குவலா இப்ப ஒர்க் போறோம், எல்லாரும் வேலை செய்யறோம், எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும், அப்படிலாம் பேசிட்டு திடீர்னு இப்படி பேக் அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 2 பேருமே வந்து தமிழச்சியா இவங்க வேற ஊரா அப்படி பேசாம இவங்க மேல தப்பு இருக்கா அது கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க சோசியல் மீடியால போட்டுட்டாங்க, அதனால நீங்களும் டிஸ்கஸ் பண்ற உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக அவங்கள வந்து டார்கெட் பண்ண அப்படி அசிங்கப்படுத்தி பேச வேணாம், அது உண்மைதான். பட் ஆனா பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கும் போது
பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இப்போ இருக்கிற சொசைட்டியில் ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் வந்து தடுக்கவே முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர் ரக்ஷன் ஒன்று போட்டிருந்தாரு இந்த ப்ரோக்ராம். அதாவது 2 பேருமே சீனியர் மோஸ்ட் ஆங்கர்ஸ், 2 பேரும் அக்கான்னு தான் சொல்றாரு அவர். ஓகே, 2 பேருமே ஒரே சேனல்ல இருந்தாங்க. பிரியங்காவும் மீன் ஒரு மியூசிக் சேனல்ல வந்து பிரியங்கா வந்து ஒரு மடிசார் கட்டிட்டு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சேனல்ல தான் மணிமேகலையும் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க, லைவ் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் செட்டு தான். அப்போ ரக்ஷன் என்ன சொல்றாரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மணிமேகலை ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து பிரியங்கா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஆஸ் சீனியரா. ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருந்தாங்க, போ அது ஒத்து வரல. அது உண்மையில கொஞ்சம் கடுப்பா இருக்குங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடிச்சிடுவோம், சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த சீன் இப்படி நடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட் தெரியும், டைரக்டர் சொல்லிட்டாரு, இவங்களுக்கு தெரியும் எப்படி நடின்னு சொல்லி தேவையில்லாம வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நீங்க தெரிஞ்ச ஒரு வேலையை இன்னொருத்தர் தேவையில்லாம அட்வைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். கண்டிப்பா அதான் இந்த கோல்டு பார் ஒரு ஸ்டேஜ்ல வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு இந்த சீனியர்ஸ்க்குமே இருக்கிற வீட்டுல நம்ம பெரியவங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மென்டாலிட்டி சீனியர்ஸ்க்கு வந்துருது. மீடியா ஃபீல்ட் இருக்குது, ஜாஸ்தியே இருக்கு. நீ இப்படி ஓப்பனிங் கொடுக்கலாமே, அவன் பேசினால இது ஒண்ணு சேர்த்து பேசு சூப்பரா இருக்கும், உனக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்பாங்க. நீ யாருக்கு எனக்கு நான் கேட்க மாட்டேன். சோ இது அப்ப வந்து மாட்டி விடலாம். உங்க சீரியல் அந்த மாதிரி நிறைய நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க. எங்க சீரியல் வந்து ரொம்ப அற்புதமான சீரியல். நாங்க எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தமிழும் சில சீரியலும் நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, சோ அந்த மாதிரி சீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பிட்டேன் நாங்களாம் ஒரு ஃபேமிலியா இருந்தோம். எல்லா பிரச்சனையும் நடக்குங்க கண்டிப்பா. சீரியல்லே பாத்தீங்கன்னா பெண்களுக்குள்ள அதிகமா சண்டை வரும். இது நான் நிறைய பாத்திருக்கேன். இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா மாமியார் மருமலா இருக்கும், பேசிக்கணும் இப்படி நேர் பேசிக்கணும்ல, கண்ணு பார்க்க மாட்டாங்க. இப்படி கேமரா சீட் பண்ணி இந்த பக்கம் பார்த்து பேசுவாங்க, அந்த பக்கம் பார்த்து பேசுவாங்க, என்ன மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்களா, கேமரால பார்க்கும் பாத்துக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபன்னியான விஷயங்கள்லாம் நடக்கும் சீரியல்ல. பட் இப்படி அடிச்சுட்டு வெளியே போற மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை. இன்ஃபேக்ட் இது குக் வித் கோமாளிக்கு ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்பா எவ்வளவு கேவலமா பேசி அடிச்சுட்டு இருந்தீங்க, எதுக்கோ சண்டை வரும்னு பார்த்தா சாதாரண விஷயம் சண்டை போட்டு வெளிப்படுங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகி வச்சு. இப்போ இல்ல பாப்பா, அந்தனாலதான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறினதுதான் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறாங்க. மீடியா மேசன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு டீமை கரெக்டா அழகா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா மணிமேகலே அதை மென்ஷன் பண்ணாங்க அவங்க வீடியோல. எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ண அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தது, அவங்களோட டிராவல் பண்ண வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்திருக்கு மணிமேகலைக்கு. நீங்க வந்து அவங்க கிட்ட போய் பேசினீங்கன்னா, அப்பாலஜைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒர்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்கு. சோ அதையும் மணிமேகலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது யோசிச்சு பார்த்தா ஒரு சீனியரா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிரியங்கா. பட் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல அது வந்து இரிட்டேட் ஆயிருக்கு. இது ஒர்க்ல நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை. இத வந்து ஒரு பெரிய இந்தியாவே வந்து திரும்பி பாக்குற அளவுக்கு நாட்டு நடப்பு எல்லாத்தையும் விட்டாங்க. கோட் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, அடுத்து என்ன பண்ணுங்க, நம்மளே பேச வச்சுட்டீங்களே. என்னமோப்பா ஏதோ ஒண்ணு குக் வித் கோமாளி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டான்னு வச்சுங்களேன். இது எப்படி இருந்தாலும் அடுத்து வரப்போற குக் வித் கோமாளிக்கு டிஆர்பி எகிற போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம்.